மண்டபம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருப்பதற்கான பல உறவுகள் இன்றைய நாள் இங்கு நமது சுரச மண்ணினை சங்கமித்திருக்கிறார்கள். பெருமாட்டியினுடைய அந்த கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு அவர்கள் இந்த மண்டபத்தினை இங்கு வந்தடைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று இந்த புண்ணிய கைங்கரியம் இவ்வளவு காலமும் இடையறாது தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அவர்களுடைய அந்த தூண்கள் தான் மிக முக்கியமான காரணம். அந்த வகையிலே அவர்கள் இந்த இடத்தில் வந்த இடத்தில் நாங்கள் அவர்களை கௌரவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இங்கு வேணியை அவர்களை அழைத்திருக்கிறார். இந்த கௌரவிப்பதை நாங்கள் லக்ஷ்மி நாராயண மண்டபம் சார்பாகவும் அதன் அரங்காவலர்கள் அதன் உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் தேர்மகள் அடைகின்றோம். அந்த வகையிலே அவர்கள் பெற்ற வார்த்தைகள் சொல்ல அந்த வகையிலே கங்கமணியன் ஐயா அவர்களை ஒரு சிறு வார்த்தை வழங்கி அவர்களை மகிழ்ச்சி கடலை ஆகுமாறு எடுக்கிறோம். இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய மக்களாமுடைய பாதார விந்தங்களை பணிந்து இந்த மண் ஒரு ஆன்மீக பணியை இந்த இடத்திலே 365 நாட்கள் வசித்தவருக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றது இந்த மன்றம். இது இன்னொரு என்ன பல வழிகளிலே சேவை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இங்கே ஒரு வருடம் கழிந்து 2வது வருடமும் ஒரு நாளும் தவறாமல் இங்கே பதியோடு வருகிற அனைவருக்கும் பதிதீர்க்கும் வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு தாயானவன் தனது பிள்ளைகளை எப்படி பார்க்கின்றாலோ அந்த வகையிலே இங்கும் ஒரு இடையூறு இல்லாமல் ஒரு சச்சரவு இல்லாமல் இந்த ஆனந்தமான இந்த அன்னப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்னப்பணிக்கு வெளிநாட்டுள்ள அன்பர்கள் உள்நாட்டுள்ள அன்பர்கள் அனைவரும் ஒத்தாசையும் ஒத்துழைப்பும் அணுகுவதனால்தான் இந்த மண்டபம் விடுகின்றது, அன்னத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படியான பணியிலே இங்கே வெளிநாடுகளிலிருந்து பல அன்பர்கள் இந்த மண்டபத்துக்கு உதவி செய்து வருகின்றார்கள். அவர்கள் பேரை பட்டியலில் கொண்டு போனால் நேரம் போயிடும். ஆனால் இங்கே அதிலே வருகை தந்தவர்களை கட்டாயம் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று எங்களது மன்றத்துடைய தலைவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் இந்த விழாவை திடீரென்று செய்திருக்கின்றோம். இந்த விழாவிலே நீங்கள் அனைவரும் நாங்கள் தான் கௌரவம், இது சக்கலா முருகனாக தரப்பட்ட கௌரவம் என்பதை நினைத்து இதை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறேன். அதில் முதலாவதாக திரு கேதாரலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு வருகை தருவார்கள்.
அடுத்ததாக சீமாட்டி முகபால சுந்தரி அவர்களை மேடைக்கு தருமாறு அழைக்கிறேன். முகபால சுந்தரி அவர்களை அடுத்ததாக கவனிக்க இருப்பது அடுத்து கவனிக்க இருப்பது நவரத்தினம் குடும்பம் சார்பாக திருமதி கோமதி அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்களோடு இணைந்து திருமதி மணிவதனி, திருமதி சந்திரவதனி அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்களோடு நவரத்தினம் குணசீலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நண்பர்களே, இந்த குடும்பத்தை பற்றி நாங்கள் இங்கே நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாவது, அவர்கள் பிள்ளையாருடைய அடிமைகள். இந்த பிள்ளையாரை எப்படி பூசிக்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எப்படி அழகு பார்க்க வேண்டும் என்பதிலே ஆரம்பத்திலிருந்து வேணியம்மா அவர்கள் அங்கே கோயிலை துப்புரவாக்குவதும், கோயிலே புராணங்கள், தேவாரங்கள், பஞ்ச புராணங்களை படிப்பதிலும், பிள்ளையார்களை படிப்பதிலும், விநாயகர்கள் படிப்பதிலும் மிகவும் திறமசாலியாக இருந்து எங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தையும் அன்பையும் அள்ளி தந்த பெருமகள் என்று இங்கு வந்திருக்கின்றார். இந்த மண்டபத்திலே அடுத்ததாக அவருடைய முதல்கள் கேட்டவுடன் அவருடைய நான் கனடாக்கு செல்லும் போது தேடி கூப்பிட்டு இந்த பிள்ளையாருக்கு கோபுரத்திற்கு அள்ளி கொடுத்த வள்ளல்கள். அடுத்த ராஜகோபுரம் பேரவாதம் கோபுரம் அமைக்க வேண்டும் என்று 27 லட்சம் ரூபாயை கொண்டு கடையிலே கொடுத்துட்டு போடுவாங்க. அந்த கோபுரம் அமையும். அடுத்த 29ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் அதுக்குள்ளே அமைச்சரை அவ்வளவை வணங்கி மற்ற எல்லாத்துக்கும் முன்பாக குணசீலனை பற்றி, நவரத்தினம் குணசீலனை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர் கேட்ட மாட்டார். பசித்த உணவு, தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய குடும்பம் வீடோடு வாழ வேண்டும், எல்லா செல்வமும் பெற வேண்டும். எல்லா நாளும் இதை செய்ய இயலாது. ஆனால் ஆண்டவன் ஒருத்தருக்கு ஒரு கொடையை கொடுத்திருக்கின்றார். அந்த கொடையிலே விழுந்து இந்த குடும்பம் மேன்மேலும் திறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். அவர்களை நான் கௌரவிக்கின்றேன். அவர்களுடைய தேவையை பாராட்டுகின்றேன். இறைவன் அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இந்த மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் கூப்பிட்டு உங்களை கௌரவிக்க சொன்னபடியால் நான் செய்கின்றேன். ஆனால் நான் செய்வதில் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் நல்ல காய்களை, நல்ல பழங்களை பழுத்த மரங்கள் நீங்கள். நல்ல மரங்களை பழுத்தால்தான் அது கல்லெடுக்கும். ஆயத்த மரத்துக்கு தான் கல்லெடுக்கும் என்ற போல அப்படியான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எப்பையும் அவர்கள் கீழே போவதில்லை, மேலே உயர்ந்தோண்டே போவார்கள் என்று அவருடைய பாதாள விதங்களை பணிந்து அவருடைய கவர்னர்
ஒரு வார்த்தைகள் கூறுமாறு கோமதி அவர்கள். வணக்கம். இந்த மண்டபத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அத்தோடு இந்த மண்டபம் வயசும் சுகமாக செல்வர்கள் கனடா வந்து சொன்னால் நான் மண்டபம் கொண்டு கட்டிருந்தேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் உங்களுடைய நாட்டு நாணயத்தில் தந்தால் போதும் 3 வருடங்கள் தந்தீர்களானால் அதை பற்றி தொடர்ந்து என்னால் அந்த மண்டபத்தை எவ்வளவு இலவசமாக சாப்பாடு சொல்ல முடியும். அப்போ எங்களுக்கும் யோசித்து பார்த்தா எங்களால் அப்படி செய்ய முடியாது. ஒருவர் செய்யும் போது எங்களால் இருந்த சிறிய உதவி அதை எங்களால் முன்னரே நாங்கள் செய்தோம். அவருக்கு என்றென்றும் ஆண்டவன் துணை நிற்க வேண்டும் என்று கண்டுகொள்வது. அதோட எங்களை இதுக்கு ஒழுங்கானாலே எங்களை காணியில் வந்து நெருப்படிவிட்டார். அப்பா சந்தோஷமாக தம்பியை கொண்டு அவர் சொன்னார். அவர் திரும்ப போயிருந்தார் மண்டபத்துக்கு காணியை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தவர். நாங்கள் அப்பா இந்த ஆசியாவே இந்த அளவில் இருக்கிறதுக்கு நான் நன்றி கடமைப்பட்டுள்ளேன். நன்றி. அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக சிவலிங்கம் ராசலட்சுமி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். சிவலிங்கம் ராசலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சதாசிவம் சபாநாதன் மேற்கவர்களின் ஐயா அவர்களுடைய இருவரையும் வேடிக்கை தருவார்கள். அவர்களை பற்றி ஒரு வார்த்தை ஒருவாறு கங்கைமணி ஐயா அவர்களை இன்றைய நாள் ஒரு பொன்னாள். அக்கா அவர்கள் அந்த இந்த கோவிலில் இந்த முன்னுக்கு இருக்கிற காணி கோட்டுக்கரையில் இருக்கிற 10 பிறப்பு காணியும் ஒரு ஒரு பொது ஆலயம் கட்டுவதற்கோ இல்லாத ஒரு அஞ்ஞானம் இங்கே நடந்திருந்தது. அல்லது எந்த வழியிலே சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் அந்த பணியை செய்வதற்காக அந்த காணியை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அது தற்போது அவருடைய மேவண்ணன் பேரிலே இருக்கின்றது. அந்த காணி என்று 3 கோடி ரூபாய்கள் பெறுமதி. உடனே சொன்னா இன்று நல்ல நாள், அதை யாரிடமாவது கொடுக்க வேண்டும் என்று நான் கொண்டம் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து சேராட்ட வேண்டும், அவசரப்படாதீர்கள் என்று சொன்னேன். இல்லை எனக்கு வயது போய்விட்டது, அதை பாரம் கொடுக்க வேண்டும், வீட்டை மகளுக்கு கொடுத்து விட்டேன். இந்த காணியை ஒரு பொது வேலைகள் மக்களுக்கு சேவையாற்றுகின்றது, மக்களை நல்வழிப்படுத்துகின்ற வேலைக்கு கொடுப்போம் என்று இருவரும் இணங்கினார்கள். அந்த வகையிலே இன்று அந்த காணி பிரகாசித்துக் கொண்டிருப்பதை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவரே அந்த வழியிலே அவர்களுடைய வழியிலே அவர்கள் நல்வழி காட்டிய வழியிலே இன்று அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எல்லாம் வல்ல தக்கலா முருகனுடைய பாதார விந்தங்களை பணித்து நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு அந்த வகையிலே அக்கானுடைய மகன் சபாநாதன் மேகவர்மனை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் நான் இங்கு கூற வேண்டியிருக்கின்றது. இடையே தம்பி அங்கே லைட் போடணும்டா, ஒரு பிள்ளையாரு கண்டால் லைட்டை போட்டு விடுவான். அதுக்கு எவ்வளவு காதலும் அவன் கோபுரம் கட்டணும் திட்டனைக்கு என்றால் எவ்வளவு மாமா வேணும் என்றுவான். நான் கணக்கு கேட்கிறதில்லை, அவருடைய கணக்கு நான் கேட்கவில்லை. ஆனால் இந்த பிள்ளையாருக்கு கோபுரம் கட்ட வேண்டும் என்றால் அதுக்கும் தருவான், இதுக்கும் கொடுத்திருப்பான் நினைக்கிறேன். அந்த வகையிலே என்ன தெரியாது, அவர்கள் 100 காலம் வாழ வேண்டும். நாளைக்கு காசி வேணுமாகிறார்கள் என்று தானம் கொடுக்கிறார்கள். முதல் காசிக்கு போகும் முதல் தானம் கொடுத்து விட்டு தான் அங்கே போகலாம். இவரிடம் போறோம்னா சும்மா போயிடலாம், காசிக்கு யாரும் போகலாம்.
முதல் பாதிக்கு போகும் ஜனாதி என்றாங்க ஜனாதி இல்லை எல்லாரும் தனியாக தான் இருப்பேன் நானும் தனியாக தான் நானும் கொடுக்குறாங்க கொடுக்குறோம் நாங்கள் செய்கிறது சரியா செய்யணும் எல்லாத்தையும் ஊதி உற்றாக நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்திலே வந்து இன்றைக்கு 50வது ஆண்டு நிறைவேற ஐயா தகப்பனாருக்கு நிறைவே சந்தோஷமாக கொண்டு வைக்கின்றேன் என்றால் நான் தகப்பனாருக்கு 17 வயது 17 வயதிலே இறந்துவிட்டார். ஆனால் அவருடைய நுணுக்கம் சிந்தனை எல்லாம் சரியாக இருந்தபடியால் என்னை நல்வழிப்படுத்திக் கொண்டது. அந்த வகையிலே மகோதரன் அவர்கள் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாயகப்பனுக்கு முன்னாலே அந்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி அவருடைய கௌரவத்தை வழங்குவதற்காக ஆசிரியர் மயூரதன் அவர்களை திப்பனை முருகனுடைய அடிமைகள் அவர்களால் நான் ஒரு ஆள். அந்த வகையிலே அவர் ஐயா எங்களுடைய அத்தார் சபாநாதன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கும் அன்பான நிகழ்வை இப்போது நடைபெற்றுக் கொள்வதை ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு பூர்ண ஆயுளையும் பூர்ண சுகத்தையும் இறைவன் கொடுத்து என்னும் நல்வழியாக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு இறைவனை பிரார்த்தித்து ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் சொல்லிக் கொள்வோம். அவர்களிடம் பல புண்ணிய கைங்கரியங்களை செய்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் எங்கள் ஊர் சார்பாக வாழ்த்துகின்றோம். அடுத்ததாக பரமகுரு சாரதாம்பாலம் அவர்களை இருவரையும் அவர்கள் கொடையாளர்களை பற்றி ஒரு வார்த்தையை உணருமாறு வேடிக்கை அவர்களை வருகிறது. இவர்கள் எனது பெரிய தாமனுடைய சகோதரம் எந்த நேரமும் என்ன வேண்டும் என்றாலும் கனடாவுக்கு போனால் நான் உதவி செய்வேன் வருவேன் உப்பை சொல்லிக்கொண்டுதான் எழுதுறேன். அந்த பணியிலே நின்று தானும் அதிலே பங்கு பெற்று எங்களை எல்லாம் சிறப்பித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் நல்லோக்கி நலத்தோக்கி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவரை வாழ்க்கை ஆன்மீகத்திலே என்று எல்லாருக்கும் மேலாக பிரம்மாகுமாரிகள் என்று சொல்லுகின்ற உட்காமி நிறுவனத்திலே அது ஒரு அந்த ஓம்காந்தி என்ற வெள்ளை உடைவுண்டு வெள்ளை பணிக்கொண்டு வெள்ளை கமலத்திலே அந்த நிலையிலே இவர்கள் என்று ஆன்ம நிலையத்திலே மக்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தொடர்ந்தும் நல்ல வழியிலே வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து
அவருடைய இந்த மண்டபத்தினுடைய அதிகாரங்கள் உங்களை கவர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் தெரிவிக்கின்றேன். நீங்கள் இருபது காலம் வாழ்ந்து எல்லோருக்கும் தேர்வு செய்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி அவர்களுக்கு ஊர் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் அழைத்திருப்பது பரந்தூரி சரோஜினி அவர்களை. மகாலமாகி கொண்டிருந்தது சாப்பிடாதாங்க தயவு செய்து சாப்பிடுங்க. அம்மா வீட்டு சொல்ல போனால் அம்மா ஒரு உடையாளி எல்லா ஆலயங்களுக்கும் எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் நல்ல சிறந்த நிலையிலே இருக்கின்றார்கள். எல்லாம் அள்ளி கொடுக்கின்றான். அவன் கொடுக்கின்றான் கொடுக்கின்றான். நேற்றும் நான் நயனாதவிலே கண்டேன். அங்கும் பூஜை அபிஷேகங்களை பங்குவிட்டு சிறப்பித்துக் கொண்டிருந்தான். எனக்கு அடியேற்கும் ஊவப்படுற பணி கிடைத்தது. அந்த பணியை ரசித்து அவ்வாறே சொல்ல இயலாமல் என்றான். அந்த கட்டத்தை நான் கண்டேன். நான் எல்லாம் கோயிலுக்கு போறதுதான். நன்றூரிலிருந்து கதிராமரை போவேன் தூவத்தோட. ஆனால் அவன் அனுப்பாவது தெரியாது. ஆனால் அன்றைக்கு ஐநாவிலே அவனை குழுமிக்க வேண்டும். முதலாவது தூவம். எந்த வேலை செய்தாலும் தூவம் முதல் போவோம். வந்தவுடனே தூவம் மூலஸ்தானத்துக்கு போன வையர் எழுந்தருமூர்த்தி காட்டினார். பிறகுதான் தந்தார். உங்களுடைய அந்த பணியை பார்த்து உங்களுடைய அந்த சேவைகள் கேள்விப்பட்டேன். ஆன முறையிலே நீங்கள் நூல் வாழ்ந்து சேவை செய்ய வேண்டும் மன்றம் உங்கள் தலைவர் உங்களுக்கு கௌரவிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். அந்த பணியை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்யுமாறு உங்களுடைய அன்பாக பரஞ்சோதி சரோஜினி அம்மா அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் கௌரவிக்க அழைத்திருப்பது சுதாகர சிவன் திவ்யராணி மற்றும் முத்துலிங்கம் திவ்யரட்சி ராணி அவர்களையும் அழைக்கிறேன். இவர்களை மேடைக்கு வருமாறு முத்துலிங்கம் ஐயா அவர்களை இந்த இடத்தில் இவ்வாறான ஒரு மண்டபம் அமைவதற்கு இவர்கள் எல்லோரும் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூறுமாறு நாம் முத்துலிங்கம் ஐயாவில் அவர்களுக்கு மாதிரி மண்டபத்தினை முகாமை செய்து கொண்டிருக்கின்ற அதற்கு பொறுப்பாக இருந்து இதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற லதீபன் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். எல்லாம் இந்த மன்றத்திலே இந்த அமைந்திருக்கின்ற இந்த காணியை முத்துலிங்கம் ஐயா விட்டால் இன்று எங்கே அன்னதானமோ
ஆனால் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணுக்காக ஒரு சேவையாற்றி ஒரு ஆதா ஒரு பெரிய ஒரு விவசாயம் உண்மையிலே ஒரு பெரிய விவசாயம் இவ்வளவோ பயிர்களை நட்டு இந்த மக்களுக்கு மூளை மூலியாக நெற்களை சுமந்து எடுத்து நெற்களை எல்லாம் சுத்தி அருந்தியாக்கி கொடுத்த பெருமகன் என்று இந்த இடத்திலே கௌரவிப்பதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவருடைய இந்த காணி இங்கு மணந்து கொண்டிருக்கின்றது, புண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு புண்ணியம் மணந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களை எல்லாம் வல்ல இறைவன் பிரார்த்தித்தோம். சபாபியை பற்றி சொல்ல வேண்டும். அவருக்கு குறிப்பான ஐயா எனக்கு எல்லா வழியிலேயும் உதவி செய்தவர். எல்லா வழியிலே சொன்னதே செய்வார், நல்லாத செய்வார், நம்முடைய செய்வார். அப்படியான ஒரு பெருமகனை அவருடைய ஆத்மா சாந்தியை கொண்டு வந்து அவருடைய மகள் மருமகள் மருமகள் அனைவரும் இருமுறை வாழ்ந்து நல்ல சிறப்புடன் பெருமுடன் வாழ்ந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்து இந்த மன்னவன் சார்பை அதிபர் அவர்கள் உங்களை வாழ்க்கை செய்தார். நாமதத்தை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். முத்துலிங்கம் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரும் சுதாகர் திவ்யராஜன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நான் அழைத்து நிற்பது கேதாரலிங்கம் ஐயா அவர்களை. அன்பானவர்களே, வேதாந்தித்தாரை பற்றி நான் சொல்ல மறந்துவிட்டேன். இந்த மண்டபத்தை உருவாக்கி இந்த மண்டபத்திற்கு என்னென்ன வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தம்பியோடு நிகழ்ச்சி வழிநடத்திய பெருமகன் என்றும் வந்து என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்கின்றது, எப்படி எல்லாம் இங்கே ஒவ்வொரு மன்னதாக நடைபெறுகிறதா, அதையெல்லாம் சரியாக உண்மையாக கவனித்து நம்மையுடைய பாதை இலக்கு சரியாக செலுத்ததா என்பதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற பெருமகன் அவர் நூறு காலம் சிறப்புடன் இந்த மண்டபத்திற்கு தமிழுடன் சேர்ந்து பக்தபலமாக இருக்க வேண்டும் அவரை வேண்டி எல்லாம் அந்த இறைவன் அவருக்கு அல்லாஹ்வை வழங்க வேண்டும் என்று கூறி அவர் பெருவாழ்வு
திருமதி முகபால சுந்தரி, இவர் என்னுடைய நண்பனின் தாயானவர், எனது உள்ள நண்பன் நந்தகுமாரின் தாய். இந்த மண்டப தலைவனுடைய கமங்கையார் பல வகையிலே இந்த மண்டபத்துக்கு இந்த இதுவரை காலம் உதவி செய்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் கூட. அவர்களுடைய குடும்பமாக சேர்ந்து நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஒரு காணியை கூட வழங்கி இருக்கின்றார்கள். இந்த மண்டபம் இவ்வாறு பல புண்ணியங்களுக்கு பயன்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதில் இவர்கள் அவர் தற்சமயம் கனடாவில் இங்கு அருகில் இருக்கிறார். தலைவர் அவர்களால் அழைத்து கௌரவிக்கப்படுவது நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதில் ஏற்றியவர் இங்கே வருகை தந்திருந்தார். அந்த வழியில் அம்மையார் கோபாலசுந்தரி அவர்களுக்கு எல்லாம் வல்ல சக்கராபதி அவர்களுடைய அனைத்து இஷ்ட சித்திகளும் கிடைக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாகவும் இந்த மண்டப தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களை இப்போது மாலையில் தவிர்க்குமாறு ஏதாவது நாள் உரையாடு. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை கூறினோம். விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.